டேய் டாக்டர், நான் என்னைக்குடா ஆபீஸ்க்கு போறது? போடா, இப்படியே போ. ஏன்டா அப்படி ஆபீஸ் ஆபீஸ்னு அலையற? ஏய், உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கப்பா. ராஜா, உன் உடம்பு இருக்கிற நிலைமை எனக்கு தான் தெரியும். உடம்பா நிலைமையா? அட, நான் சீரியஸா சொல்றேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? சுவர் இருந்தா தாண்டா சித்திரம் வரைய முடியும். போடா. சும்மாவே நீ என் உடம்ப செக் பண்ணும் போதெல்லாம் இப்படிதான் சொல்லி என்ன பயமுறுத்துற. நான் என்ன சின்ன குழந்தையா? நீ ஒரு டாக்டர். சிரிடா இடியட், நல்லா சிரி. என்ன நீ ஒரு டாக்டராவே நினைக்கிறது இல்ல. ஆமா, நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே? ஏய், இப்படி ஒண்ணும் சாப்பிடாம இருக்காதடா. வள்ளி, ஜூஸ் கொண்டாந்து கொடுமா. அப்புறம் வரட்டுமா? வரட்டுமா? ஒழுங்கா உடம்ப பாத்துக்கோ. என்ன டேய் தடியா, வரேன் வர்றேன். ஐயா, சூசு கொண்டிருக்க சாப்பிடுங்க ஐயா. வேண்டாம் ஐயா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, இந்த சூசால் சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. வாங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. ஜூஸ் சாப்பிடுங்க. நீங்க தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கீங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க படுத்துக்குங்க, நானே எடுத்து தரேன். வேண்டாங்க. பரவாயில்லைங்க. கோவிந்தா, என்னடா இந்த பொண்ணு என்கிட்ட வந்து உங்ககிட்ட வந்தா ஐயா இருக்கிறாரான்னு கேட்டுச்சு. நான் தான் ஐயாவோட பெட்ரூம காமிச்சேன். இங்க வந்து பார்த்தா பள்ளி. என்னையா? நான் அது மாதிரி பெட்டுல படுத்து நீ என் பக்கத்துல உக்காந்து என் தலைய மெல்லமா எடுத்து உன் மடி மேல வச்சு ஜூஸ் கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆசை இருக்கியா? உன்னை பெட்ல படுக்க வச்சு உன் தலைய மெதுவா தூக்கி என் கையால கடைசியா பாலை ஊத்தணும்.